அத்தோடு தந்தை வரும் நேரம் வேறு. அவர் வருவதற்குள் கூடத்தில் சிதறியிருப்பதை சுத்தம் செய்ய வேண்டும் என அமைதியாக எழுந்து போய் துப்புரவு செய்யும் வேளையில் ஆழ்ந்தான் அரவிந்த். யோசனையில் ஆழ்ந்திருந்த அரவிந்தை பரிவுடன் பார்த்த சூர்யா, எப்பொழுதும் பேசி அன்னையை சமாதானப்படுத்தி விடுபவன் இன்று செய்வதறியாது விழிக்கிறான் என்றே நினைத்தான். அரவிந்தின் களை இழந்த முகத்தை பார்த்தவனுக்கு தன்னால் எதற்கு இவன் திட்டு வாங்க வேண்டும் என்ற பரிதாபமே மேலோங்கியது. அந்த பரிதாபம் அப்படியே இத்தனை பேரின் மனங்களை துன்புறுத்தி கொன்று புதைக்கிறாளே என அலர்மேல் மங்கையின் மேல் கோபமாக உருவாகியது. பார்த்ததும் அப்படி என்ன பொல்லாத காதல்? அவன் சொன்னதை கேட்ட பிறகும் அவளுக்கு அப்படி என்ன பிடிவாதம்? காதல் என்றாலே வலிகளும் வேதனைகளும் என்றுதானே அதை விட்டொழிந்தான். இனிமேல் அதை பற்றி நினைக்கவும் வேண்டாம் என்று ஒதுக்கினான். இதுவரையில் அவன் பெற்றோர்களுக்கு எதுவும் பெரிதாக சந்தோஷத்தை தரவில்லை. இனிமேலாவது ஒழுங்காக இருக்கலாம் என முடிவு செய்து இருந்தால் இவள் விடவே மாட்டாள் போல் தெரிகிறதே. இவளுக்கு முதலில் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் நிம்மதி திரும்பும் என்ற எண்ணத்தில் தான் அன்று இரவு உறங்கச் சென்றான் சூர்யா. காலையில் தூங்கி எழுந்ததும் நேற்று இருந்த மனநிலை சற்றே மாறியிருந்தது சூர்யாவுக்கு. ஆனால் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருந்த அவன் அன்னையின் நடமாட்டம் நேற்று மாலையில் நடந்த நிகழ்வுகளை அவன் கண் முன்னே மீண்டும் கைப்பிடித்து இழுத்து வந்தது. உடனே அலர்மேல் மங்கையின் மேல் தனிந்திருந்த கோபமும் எட்டி பார்த்தது. இனி ஒரு தரம் தன் வழியில் குறுக்கிடட்டும், பிறகு அவளை உண்டு இல்லை என செய்கிறேன் என முடிவு கட்டிக்கொண்டே அன்று அலுவலகத்திற்கு சென்றான் சூர்யா. அதற்கு ஏற்றாற்போல் அலர்மேல் மங்கையும் ஒரு வேலை செய்து வைத்திருந்தாள். அலுவலகத்தில் அடுத்த மாதம் வரவிருக்கும் டேலண்ட் ஷோவில் அங்கு வேலை செய்பவர்கள் எந்த துறையில் வேண்டும் என்றாலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம் என்ற அறிவிப்பை பார்த்தாள் அலர்மேல் மங்கை. நமக்கு வாயடிக்கிற திறமை மட்டும்தான் இருக்கு, அதுதான் எல்லோருக்கும் ஏற்கனவே தெரியுமே என தன்னை பற்றியே பெருமையாக சொல்லிக் கொண்டவள் யோசித்ததற்கு கூட அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் பாட்டு மற்றும் கிட்டார் வாசிப்பதற்கு என குறிப்பிட்டு சூர்யாவின் பெயரை போட்டிக்கு தந்தாள். அதை அரவிந்திடம் அழைத்து சொல்லவும் செய்ய, நீ ஆழந்தெரியாம காலை விடுற, சூர்யாவோட கோபத்தை பத்தி உனக்கு தெரியாது என எடுத்ததுமே அதற்கு மறுப்பு தெரிவித்தான். சும்மா பூச்சண்டி காட்டாதீங்க ஏப்பி என அவள் சிரிக்க, சொன்னா புரிஞ்சுக்கோ, நேத்து வேற வீட்டுல பிரச்சனை என்றவன் நடந்ததை சொன்னான். அவன் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டவள், அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன் என உறக்க யோசித்தாள். ஏன் ஏப்பி, பாடி கரெக்ட் பண்றது, டான்ஸ் ஆடி மயக்கிறது, இந்த மாதிரி வேற ஏதாவது செஞ்சு உங்க அம்மாவை கரெக்ட் பண்ண முடியாதா? எனக்கு பாட டான்ஸ் ஆட வராதே என அவள் சொல்ல, எல்லாம் அவங்களா மாறினாதான் உண்டு என்றான் அரவிந்த். அப்படியெல்லாம் விட முடியாதுல்ல, அதான் கலகம் செய்யலான்னு எஸ்பி பெயரை போட்டியில கொடுத்திருக்கேன். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் என அதீத நம்பிக்கையுடன் பேசினாள். காதல் தோல்வி என்பது வேறு, அதுக்காக உனக்கு பிடிச்ச இசையை ஏன் வெறுக்கணும் என இந்த 4 வருஷத்துல சூர்யா கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். அவன் மசியல, கொஞ்சம் பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணணும். அவனோட கோபம் பத்தி உனக்கு தெரியாது என அவளின் நம்பிக்கையை தகர்க்கும் வகையில் அவளை அரவிந்த் எச்சரிக்க, மனச வேற டிராக்கில் ஓட்டுனாதான் நான் எல்லாம் கண்ணுல தெரிவேன் ஏப்பி. எனக்கு வயசாயிட்டே போகுதே, எப்படியும் என்னை வெளியால் முன்னாடி அவமானப்படுத்த மாட்டார். டோன்ட் வரி, வெற்றியோட சீக்கிரம்
உங்களை சந்திக்கிறேன் என சிரித்தவாறே அழைப்பை வைத்தாள் அலர்மேல் மங்கை. தனது பேரும் போட்டியில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்பது காற்று தீயாக பரவி அன்று மாலையில் சூர்யாவின் காதுகளை வந்து எட்டியது. அவனது பெயரை யார் போட்டிக்கு தந்திருப்பார் என யோசிக்க பெரிதாக மூளை தேவையில்லை. இந்த அலுவலகத்தில் அலர்மேல் மங்கையை தவிர வேறு ஒருவருக்கும் அவன் பாடுவான் என்றே தெரியாது. பழைய நினைவுகள் எதுவும் அவனுள் தலை தூக்கி வழியை தந்துவிடக் கூடாது என்றுதானே விழிப்புடன் செயல்பட்டான். உயிரென நேசித்த அனைத்தையும் விட்டு ஒளிந்து விட்டு வந்தான். என்ன தைரியம் அவளுக்கு! அவள் தன் வழியை மட்டும் கீறவில்லை, அவன் அன்னையின் நிம்மதியையும் குழி தோண்டி புதைக்க நினைக்கிறாள். அதற்கு அவன் விடவே கூடாது. ஏற்கனவே அன்னையின் வசவில் தன் வசத்தை இழந்திருந்தவன் சமுத்திரத்தை போல் பொங்கியே விட்டான். வேலை முடிந்து வீடு செல்வதற்கு பேருந்து நிறுத்தத்தில் அலர்மேல் மங்கை நின்று கொண்டிருக்க சர்ரென்று அவள் முன்னால் தன் வண்டியை கொண்டு வந்து நிறுத்தினான் சூர்யா. தலையில் இருந்த ஹெல்மெட்டை கலட்டியவனை விழிகள் விரித்து புருவங்கள் உயர்த்தி கேள்வியோடு பார்த்தான். எதுக்கு என் பேரை போட்டிக்கு கொடுத்த என அவளிடம் நேரடியாகவே அவன் கேட்க, இவளும் எந்த போட்டி, யார் பெயர் என்றெல்லாம் அபத்தமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிராமல், நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, அதனாலதான் நான் பாடுறத கூட தப்புன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க கண்டிப்பா பாடியே ஆகணும் என்றாள். அவன் குரலில் உள்ளடக்கி இருந்த கோபத்தை சற்றும் உணராமல். இங்க பாரு, உன்கிட்ட என் கடந்த காலத்தை சொன்னதால இந்த உரிமையை நான் உனக்கு கொடுத்ததா நினைக்காத என்றான். நீங்க தந்ததா நான் எடுத்துக்கணுமா? அதெல்லாம் நானே எடுத்துக்கிட்டேன் என்றாள் கேலியாக. அதுவரையில் மரத்தில் மாட்டிய பட்டம் காற்றுக்கு படபடவென அசைவதை போல் பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டிருந்தான். ஆனால் அவளின் கேலியில் புயல் காற்றில் வேரோடு சரிந்த மரத்தை போலானது அவன் நிலைமை. ஏ என வலது கை ஆள்காட்டி விரலை எச்சரிப்பதைப் போல் அவள் முன்னால் நீட்டி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அசிங்கமா இல்ல? பொண்ணு பார்க்க வந்தவனை விட்டுட்டு கூட வந்தவன் பின்னாடி இப்படி லோலோன்னு அலையிற என சொல்லிவிட்டான். அதுவும் உறக்க சொல்லிவிட்டான். அனைவரும் மொத்தமாக கேட்கும் விதமாக சொல்லிவிட்டான். இதுவரையில் சூர்யா அவளை திட்டி இருக்கிறான் என்றாலும், அது தனிமையில் வெளியிடத்தில் நடந்தாலும் குரலை உயர்த்தாமல் தான் திட்டி இருக்கிறான். ஆனால் இன்று குரலை உயர்த்தியதோடு அல்லாமல் அவளது ஒட்டுமொத்த ஒழுக்க குணத்தையும் இழிவுபடுத்துவதை போலல்லவா பேசுகிறான். அவளை அவமானப்படுத்த மாட்டான் என அவள் கட்டி வைத்திருந்த மனக்கோட்டையை சரித்து விட்டான். எப்படி வார்த்தைகளை விடுகிறான்! அவள் செய்தது தான் பெண் பார்க்க வந்த அரவிந்தை விடுத்து சூர்யாவை மனதுக்குள் சிறைப்படுத்தி கொண்டது உண்மையே. ஆனால் அவன் சொல்வதற்கும் அவள் செய்ததற்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும் வித்தியாசம் அல்லவா? சுற்றி நின்றிருந்தவர்களின் பார்வை சல்லடையாக துளைக்க கூசி குறுகி போனாள் அலர்மேல் மங்கை. அவன் பேசிய பேச்சின் வீச்சில் விழிநீர் எட்டி பார்க்கவா என விழியோரங்களில் முட்டி நின்றது. பல்லை கடித்து விழிநீரை உள்ளிழுத்து கொண்டாள். அவளின் முகமாறுதல்கள் சூர்யாவின் கண்களுக்கு தப்பவில்லை. அவளை தெரிந்த எத்தனை நாட்களில் அவள் கலங்கியோ கோவப்பட்டோ அழுதோ அவன் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது அவனின் வார்த்தைகள் அவளுக்கு வலியை தருகிறது. இவளை வெட்டிவிட இதைவிட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது என எண்ணிக்கொண்டவன் வார்த்தைகளை அமில துளிகளாய் அவள் மேல் மீண்டும் வீசினான். அதில் அவன் மனம் சல்லடையாக அவளின் நுண்ணுணர்வுகளை நசுக்கி கொன்றுவிட்டு சென்றான். முதல்ல இப்படி அலைப்பாயிரம் மனசோட இருக்கிற உன்னை யாருக்கும் பிடிக்கும்? நேத்து பொண்ணு பார்க்க வந்தவன் இன்று நான், நாளைக்கு யாரோ. உன்னை எல்லாம் நம்பி யாரும் அவங்க வாழ்க்கையை பகிர்ந்துக்க மாட்டாங்க. உன்னை சொல்லி குற்றமில்ல, உன் வீட்டுல உன்னை வளர்த்து வச்சிருக்காங்க பாரு, அவங்கள சொல்லணும். இதுதான் கடைசி நீ என்னை சீன்றது. இனிமேல் என்னை தொந்தரவு செஞ்ச
அப்புறம் பின் விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும் என முகத்தை கடுகடுவென்று வைத்து கொண்டு நெருப்பு கங்குகளை அவள் மேல் கொட்டினான். வீரியம் மிக்க விஷப்பாம்பு பொட்டென்று போட்டு இருந்தாலும் கூட அவளுக்கு இத்தனை வலித்திருக்காது. எவ்வளவுதான் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாலும் கண்ணீர் அதற்கு மேல் அவளது கட்டுப்பாட்டுக்கு பணியவில்லை. அன்றும் அவனுக்காக அழுதாள், இன்றும் அழுகிறாள். அவனை பார்க்காமலே இருந்திருந்தால் மனதில் எவ்வித சலனமும் தோன்றியிருக்காது. பார்த்து விட்டாளே, ஆனால் காரணம்தான் வேறாகி போனது. அதுவும் பெண் பார்க்க வந்தவனின் தம்பியாய். சலனத்தை உண்டு செய்தவனை விட்டுவிட்டு அவன் சகோதரனை மணக்க அவள் மனமும் சிந்தையும் சற்றும் இடம் கொடுக்கவில்லை. மனதுக்கு நேர்மையாக நடந்து கொள்வது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? அதனால தான் அவள் எடுத்த முடிவிலும் உறுதியாக நின்றாள். அப்படிப்பட்டவளை இப்படி சாடுகிறானே, மரண தண்டனையும் விதிக்கிறான். அலர்மல் மங்கை பேச முடியாமல் விழியோரங்களில் நீர் திரண்டு பளபளத்து கொண்டு இருப்பதை பார்த்த அங்கிருந்த காவலர் ஒருவர், சூர்யா தான் அவளை ஈவ்டீசிங் செய்கிறான் என நினைத்து, இங்க என்னம்மா பிரச்சனை என அருகில் சென்றார். அவளால் புறங்கையால் அவசர அவசரமாக கண்களை துடைத்து கொண்டு, தெரிஞ்சவர், கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ என அவள் வாய் திறந்து பேசும் முன்னால் சூர்யாவை பேசி முடித்து விட்டான். வாங்க சார் வாங்க, பொண்ணுங்களை டீஸ் பண்ணாதான் போலீஸ்ல பொங்குவீங்களா? இந்த பொண்ணு தினமும் என்ன டீஸ் பண்ணி என் பின்னாடியே சுத்துறான். பிடிக்கலன்னு சொன்னாலும் கேட்கல. கூட்டிட்டு போய் 4 தட்டு தட்டுங்க, அப்போவாது புத்தி வருதான்னு பார்க்கலாம் என படபடவென்று பொறிந்தான் சூர்யா. அந்த காவலர் திகைத்து விட்டார். என்ன சொல்கிறான் இவன்? அவர் அனுபவத்தில் இதுவரையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை பெண்கள் மேல் யாருமே சுமத்தியதில்லை. சூர்யா சொன்னதை கேட்டதும் திகைத்து போனவளாய் விழி உயர்த்தி அவனை பார்த்தாள். அலர்மேல் மங்கை இதுவரையில் கேட்டிராத கடுஞ்சொற்கள், அதுவும் அவளுக்கு பிடித்தமானவனின் வாயிலிருந்து வரும் என அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளை பிடிக்காது என்பது வேறு, ஆனால் இவன் பேசுவதை பார்த்தால் அவளை வெறுக்க அல்லவா செய்கிறான். இப்படி இவனை என்ன செய்து விட்டோம் இந்த அளவுக்கு வெறுப்பை உமிழ? எதிர்பார்க்காத நேரத்தில் வரிசையாக வந்த தாக்குதலில் நிலை குலைந்து போனாள் மங்கை. அதுவரையில் திறந்த மலையாக பேசிக் கொண்டிருந்த சூர்யா பெண் அவளின் பார்வை வீச்சில் மௌன குருவானான். அதற்கு மேல் சூர்யாவால் அங்கே நிற்க முடியவில்லை. ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு விற்றென்று வண்டியை கிளப்பி விருட்டென்று அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அழுகியின் தழுவலில் திகைப்பில் பிடியில் நின்று கொண்டிருந்தவளை அப்பொழுது தான் நன்றாக பார்த்தார் அக்காவலர். ஹெட் மாஸ்டர் வெங்கடேசன் பொண்ணுதானே என கேட்டு உறுதி செய்து கொண்டவர், ஏமா உனக்கு இது தேவையா? எப்பற்பட்டவர் உன் அப்பா? அவர் பேரை ஏன் இப்படி கெடுக்கிற என வினவியதும் சாக்கட நீரை தன்மேல் கொட்டியதை போல் அவமானத்தால் கூசி குறுகி போனாள் அலர்மேல் மங்கை. உணர்வுகள் மங்கி போக விட்டால் அக்கணம் தன்னையே மாய்த்து கொண்டிருப்பாள். ஆனால் அது அவளின் குணம் அல்லவே. தைரியமாக திரும்பி பார்த்தாள். அப்பொழுதுதான் அவளும் அவரை நன்றாக பார்த்தாள். அக்காவலரும் வெங்கடேசனும் நண்பர்கள். முன்னொரு காலத்தில் வெங்கடேசனின் பள்ளியில் நடந்த ஏதோ ஒரு தகராறுக்கு இக்காவலர் தான் சென்றிருந்தார். அப்படி தொடங்கியதே அவர்களின் நட்பு. அச்சமயத்தில் அலர்மேல் மங்கை அதே பள்ளியில் இறுதி ஆண்டில் இருந்தாள். அவர்களது நட்பு தொடர நாளடைவில் வெங்கடேசன் தனது 2 மகள்களையும் அவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அதனால் அவருக்கு அவளை தெரிந்திருந்தது. இவர் கண்டிப்பாக நடந்ததையெல்லாம் தந்தையிடம் சொல்லிவிடுவார் என மனம் விண்டு போனது. அன்று மாலை அவள் தந்தை குடும்பமானம் போகாமல் பார்த்துக்கோ என கூறிய எச்சரிக்கை அவள் காதுகளில் அதிர துவண்டு போனாள். அவளால் அவரிடம் விளக்கம் தந்து கொண்டிருக்க முடியாது. கமறிய குரலில், அங்கிள், ஒரு ஃபோன் செஞ்சுக்கிட்டுமா என கேட்டு அவசர அவசரமாக வினோத்தை அழைத்து அங்கே வர சொன்னாள். அவள் குரலில் இருந்தே ஏதோ சரியில்லை என புரிந்தது அவனுக்கு. அதனால் மேற்கொண்டு கேள்விகள் கேட்டு துளைத்து கொண்டு இருக்கவில்லை. வினோத் அப்பொழுதுதான் அலுவலகத்தில் இருந்து வீடு செல்ல கிளம்பி கொண்டு இருந்தான். அதனால் அவள் அழைத்ததும்
அறக்க பறக்க அங்கே வந்து நின்றான். சுருக்கமாக அவனிடம் நடந்த விஷயத்தை சொல்ல வினோத் அந்த காவலரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பேச ஆரம்பித்தான். சார், அவர் எங்க பாஸ் தான். தேவையில்லாததுக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுவார். இவ வேலையில செஞ்ச தப்புக்கு எல்லாம் சொந்த பிரச்சனையிலும் இழுத்து விட்டுட்டார். அதான் இப்படி பேசிட்டு போயிருக்கார் என விளக்கம் தர முயன்றான். அதையும் சற்று உறக்கவே சொன்னான். ஏனெனில் சுற்றிலும் நின்று இருப்பவர்களின் ஒட்டுமொத்த பார்வையும் அங்கேதானே இருந்தது. என்னதான் சூர்யாவுக்கு மரியாதை கொடுத்து பேசினாலும் வினோத்துக்கு ஆத்திரம் உள்ளே மண்டி இருந்தது. பின்ன தனித்திருக்கையில் எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இப்படி அனைவரும் பார்க்க அவளை அவமானப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் கிடையாது. அநாகரிகமாக செயல். அலர்மேல் மங்கையிடம் எச்சரிக்கையுடன் பழகு என சூர்யா சொன்னபோதே அவனை ஒரு அறையாவது விட்டிருக்க வேண்டும். பிடித்திருந்தால் பாடட்டும், பிடிக்கவில்லை என்றால் வேண்டாம் என்று சொல்லட்டும். அவளை நன்றாகவும் திட்டட்டும். அதற்காக காவலரிடம் மாட்டிவிட்டு ஓடுவது எல்லாம் அநியாயம். ஒரு நாள் என் கையில் மாட்டுவான், அப்பொழுது இருக்கிறது அவனுக்கு என மனதுக்குள் கருவி கொண்டான் வினோத். அதோடு சூர்யா பாடுவான் என அலர்மேல் மங்கைக்கு தெரிந்திருக்கிறது என்றால் இருவருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கிறது என்றும் ஊகித்து கொண்டான். என்னவென்று இனி அவள்தான் சொல்ல வேண்டும். சார், இத மாமா கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப வருத்தப்படுவார் என வினோத் அக்காவலரிடம் கெஞ்சி சொல்ல அலர்மேல் மங்கையை பார்த்து, எனக்கும் ஒரு பொண்ணு இருக்காமா, நெஞ்செல்லாம் பதறுது, பார்த்து நடந்துக்க என்றார் அக்காவலர். மௌனமாக அவள் தலையாட்ட அவளை அங்கிருந்து உடனே அழைத்து சென்றான் வினோத். செல்லும் அவர்களையே பார்த்து கொண்டு நின்றார் அவர். வினோத் நேராக அவளை அருகில் இருக்கும் ஒரு காப்பி கடைக்கு அழைத்து சென்று அமர வைத்தவன் அவளுக்கு குடிப்பதற்கும் வாங்கி தந்துவிட்டு, சொல்லு, உனக்கும் சூர்யாவுக்கும் என்ன பிரச்சனை என அவன் கேட்க, அரவிந்த் பெண் பார்க்க வந்ததிலிருந்து அனைத்தையும் சொல்லிவிட்டாள். இப்படி கோவப்படுவார்னு தெரியல வினோ, ரொம்ப தப்பு பண்ணிட்டனா என துக்கம் பீரிட கேட்டவளை பார்த்து சூர்யாவின் மேல் தான் மேலும் மேலும் வஞ்சம் பெருகியது. எப்படிப்பட்டவ நீ? எந்நேரமும் கலக்கலவென்று இருப்ப உன்னை சுத்தி இருக்கிறவங்கள அப்படி மாத்திடுவ. அப்படிப்பட்ட உன்னையே அழ வச்சுட்டா இல்ல? நீ அழுது நான் பார்த்ததே இல்லை மங்க. அதுக்காகவே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு உனக்கு இப்படிப்பட்டவன் கண்டிப்பா தேவையா என வெடுக்கென்று கேட்டான் வினோத். அவள் சிறிவாடு சேர்த்து பார்த்து பார்த்து செதுக்கி வைத்திருந்த அவளது மனக்கோட்டையை நெருப்பு கங்கை கொட்டி தீக்கு இரையாக்கி விட்டான் சூர்யா. அரும்புடைத்து வெளிப்பட்ட காதல் கருகிய போனது. அவளது நெஞ்சம் வானம் பார்த்த பூமியாய் மாறி போயிருந்தது. அவன் பார்வையால் ஒரு முறை தீண்டினாலே அவள் மனதில் என்றென்றும் மலைச்சாரல்தான். ஆனால் இனி இவள் காதல் காணல் நீராகுமோ, மனம் இருண்ட பாலைவனமாகுமோ? இனியும் அவன் வேண்டுமா என்றெல்லாம் அவள் சிந்தனையில் இல்லை. அவளது தந்தைக்கு இவ்விஷயம் தெரிந்தால் என்ன ஆகும் என்பதே அவளது கவலை அனைத்தும். அதோடு முகத்தில் அடித்தாற்போல் பேசி சென்ற சூர்யா அவளது சுயமரியாதையும் சீண்டிவிட்டு சென்று இருந்தான். அப்படி என்ன செய்து விட்டாள் என்று அவளது ஒழுக்கத்தை விமர்சித்தான். அந்த உரிமையை அவனுக்கு யார் தந்தார்கள்? அவனிடம் அதிகம் உரிமையை எடுத்துக்கொள்கிறாள் என சாடி சென்றவனின் செயல் அதற்கு முரணாக அல்லவா இருக்கிறது? வினோத் கேட்டதற்கு எதுவும் சொல்லாமல் அலர்மேல் மங்கை அமர்ந்திருக்க என பெருமூச்சொன்றை வெளியிட்டவன், சரி விடு, இதென்ன புதுசா? அவர் எப்பவும் அப்படித்தானே பேசுவார். வா, வீட்டுல போய் விட்டுட்டு போற என சமாதானம் செய்தான்.
காவலரிடம் சொல்லிவிட்டு கிளம்பி முன்னேறி வந்து விட்டானே ஒழிய சூர்யாவின் மனதுக்கு 1000 கால்கள் முளைத்து அவளை நோக்கி பின்னோக்கியே ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அப்படி என்ன தவறு செய்து விட்டாள் என அவனுக்கு இவ்வளவு கோபம்? அவன் மனமே அவனை கூரான கத்திக்கொண்டு குத்தி கிழிக்க, உதிரம் கசிய கைகள் தாமாக வண்டியின் வேகத்தை குறைத்தன. மீண்டும் வந்த வழியிலேயே திரும்பிச் சென்றான் சூர்யா. செல்கிற வழியில் எங்கேயாவது தென்படுகிறாளா என அவள் கண்கள் நாலா பக்கமும் அலைப்பாய்ந்தன. அவன் மீண்டும் அப்பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த பொழுது அவள் அங்கே இருந்ததற்கான அடையாளமே இல்லை. சுற்றும் முற்றும் பார்த்தான். அந்த காவலரை காணவில்லை. மீண்டும் சற்று தூரம் சென்று விட்டு வந்து பார்த்தான். அவளை காணவே இல்லை. மனம் தடதடக்க அங்கிருந்து அகன்றான்.